கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் தலைமுறை தலைமுறையாக இருப்பதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் அருமையான ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். பாருங்கள், செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது என்று சொன்னால் எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடி வரும் பொழுது பல தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் வாழ்ந்திருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பாருங்கள், நமது தேவைகள் தேவ சமூகத்தில் அறிவிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமாக கிடைக்கும் பொழுது இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது, நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபையில் நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். வெகு நாட்கள் தேவ சமூகத்தில் ஊழியத்துக்கு ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கித்தாரும் ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கார் வாங்கி கொடுத்தார். அதை வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் நமக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொண்டு வந்தது. பாருங்கள், ஓராண்டு கழிந்த பிறகு அதுக்கு இன்சூரன்ஸ் போட வேண்டியது இருந்தது, அதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது, அதுக்கு சின்ன சின்ன வேலைகள் வரும் பொழுது மறுபடி ஆயிரக்கணக்கான பணங்கள் தேவைப்பட்ட பொழுது அந்த பணத்தேவை சந்திக்கப்படாத காலத்தில், ஆண்டவரே இந்த தேவையை சந்தியும் அப்பா, இதை கொடுத்தால் நலமாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது தான் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களை கேட்டாலும், அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் அது ஒரு மனிதனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. ஒரு மனிதனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்ன தெரியுமா? அதில் வசனம் சொல்லுது, என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்லா கவனித்து பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், பாவத்தில் வாழ்ந்த நாட்களில் பாவங்களை செய்வது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஆனால் பாவத்தை செய்து முடித்த பிறகு இருதயம் துக்கம் அடைந்தது. ஆகவே மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி, அதுக்கு ஈடாக எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி தலைமுறை தலைமுறையாக வருட காலங்களாக நிலைத்திருக்கிறதை பார்த்து தேவனுக்குள்ளே களி கூறுகிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நமது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, நம்ம கர்த்தரை தேடுகிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்பது தான் கேள்வி. இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ஒரு விசுவாசிக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தரோடு இருக்கிறது நிரந்தர மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, கர்த்தரால் நடத்தப்படுவது நிரந்தர மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆனால் பெரும்பாலான விசுவாசிகளை கவனித்து பாருங்கள், கர்த்தருக்குள் இருந்தாலும் கர்த்தரால் நடத்தப்பட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்படும் பொழுது முறுமுறுத்து கொண்டு இருந்தது போல, சந்தோஷம் இல்லாமல் இருந்தது போல, கர்த்தருக்கு விரோதமாக மனத்தாங்கல் அடைந்தது போல இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு, கோயில் பிச்சை என்று அவனுடைய பெயர். நாங்கள் 7, 8, 9, 10 வகுப்பு படிக்கும் பொழுது பாருங்கள், கபடி விளையாட போவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், குளத்தில் போய் குளிப்போம், கிணத்துக்குள்ளே குதித்து விளையாடுவோம். ஆனால் எங்கள் நண்பன் கோயில் பிச்சை மட்டும் எங்களோடு சேர்ந்து விளையாட வரமாட்டான். நாங்களாம் கேட்போம், என்னடா ஜாலியாக விளையாடலாம் வாயே,
ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வருவோம் வாயேன் என்று சொல்லி அவனை அழைத்தால் அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, எங்கள் அம்மா பாவம், அவங்க ஒத்தையில் இருக்காங்க, அதனால் அம்மாவுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பான். அந்த நாட்கள்லாம் வீட்டில் போர் தண்ணி கிடையாது, தெருவில் வந்து பைப்பில் தண்ணி அடிக்கணும். ஸோ தண்ணி அடித்து அதை ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்னு வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போகணும். ரொம்ப கஷ்டமான வேலை. நாங்களும் சின்ன வயதில் அப்பா அம்மாவுக்கு தண்ணி அடித்து கொடுத்துருக்குறோம், கடைக்கு போயிட்டு வந்துருக்குறோம். ஆனால் எங்கள் நண்பன் அப்படி இல்லை. அவன் வீட்டில் இருந்து பொம்பளை பிள்ளை மாதிரி வீடு பெருக்குவான், அவங்க அம்மாவுக்கு துணி வாஷ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுவான், தண்ணி அடித்து கொடுப்பான், கடைக்கு போயிட்டு வருவான். ஆனால் விளையாட வரவே மாட்டான். பல நாட்கள் வீட்டில் போய் அவனை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், பொம்பளை பிள்ளை மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளே கிடைக்கடா, வெளியே வாயேண்டா. அவன் சொல்லுவான், இல்லை, எங்கள் அம்மா பாவம், எங்கள் அப்பா பலவீனமான ஆள், அதனால் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். அவங்க பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கையில் பணம் கொடுத்து சினிமாவுக்கு போயிட்டு வாம்பாங்க. சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா அவன் 2 நாள் சினிமாவுக்கு போயிட்டு வருவான். அதுதான் அவனுக்கு சந்தோஷம். அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா தச்சு வேலை செஞ்சார். கொஞ்சம் பலவீனமான ஆளுங்கிறதுனால ஸ்லோவாக செய்வார். வீட்டில் கான்ட்ராக்ட் வாங்கி வச்சு தான் செய்வார். பார்த்திங்கன்னா இவன் தான் அவங்க அப்பாவுக்கு மரம் எடுத்து கொடுப்பான், கொஞ்சம் இழைச்சி கொடுப்பான். அப்போ ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வீட்டில் போய் கேட்பேன், உனக்கு ஜாலியாக இருக்கவே தோணாதான்? அப்போ தான் அவன் சொல்லுவான், நான் ஜாலியாக இல்லைன்னு உனக்கு யார் சொன்னான்? எங்கள் அப்பா கூட பேசி சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் அம்மாவும் நானும் பேசி ஜாலியாக சிரிச்சுக்கிடுவோம், தம்பி இருக்கான், தம்பி கூட விளையாண்டுக்கிடுவேன். அந்த நாட்களில் எனக்கு அது புரியவே இல்லை. வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டான். எங்கள் எல்லாருடைய பார்வைக்கு அவன் என்னென்னா பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளே கிடக்கான், அம்மா பிள்ளை மாதிரி வீட்டிலே இருக்கான். நாங்கள் அவனை அப்படித்தான் கிண்டல் அடித்து கொண்டு இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்த பிறகு தான் புரியுது, இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஜனங்கள் சந்தோஷமாக இருக்காங்களா, மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னா 100% கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இல்லை. தேவ சமூகத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அழுது ஜெபிக்கிறாங்க. என் தேவை சந்திக்கப்படவில்லையே, என் வியாதி மாறவில்லையே, என் கடன் தீரவில்லையே, என் ஆண்டவர் ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிறதே. பாருங்கள், 100% ஜனங்கள் கவலைப்பட்டே கலங்கி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு 10% விசுவாசிகள் மட்டும்தான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து, என் தேவன் என்னை கிருபையாய் ரட்சித்தார், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் பரலோகவாசியாக இருக்கிறேன், கர்த்தர் என் கூட பேசுகிறார், கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த உலக பிரகாரமாக எந்த ஆசீர்வாதம் கிடைக்கலனாலும் தேவன் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சி, தேவனால் நடத்தப்படுகிறோம் என்கிற மகிழ்ச்சி, தேவன் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறார் என்கிற மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் நான் இருப்பதினால் என் இருதயம் கவலையற்றதாக இருக்கிறது, இந்த உலகத்தை குறித்த பாரமற்றவனாய் இருக்கிறேன் என்கிற ஒரு திருப்தி. இப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் உங்கள் மனதை பறக்க விட்டு ஏன் நீங்கள் கவலையோடு இருக்க வேண்டும்? இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. அது உங்களுக்கு பலன், அது உங்களுக்கு சமாதானம், அது உங்களுக்கு நீடித்த ஆயுளை தரும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் இன்றைக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை எப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டிருக்காதபடி, எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்காதபடி, எப்பொழுதும் மனதிலே சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்காதபடி, கர்த்தர் தங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எல்லாம் நினைத்து உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த நீர் கிருபை தார். இயேசுவே, உங்கள் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.